வணக்கம் நேயர்களே. மகர ராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நாம் சனி பெயர்ச்சி 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இந்த மகர ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். முழுமையான விடுதலை 7.5 சனியிலிருந்து. விரயசனி, ஜென்மசனி, பாதசனி இந்த 3 இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் இழக்காத ஒரு விஷயங்களே எதுவுமே கிடையாது. நிறைய இழந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய குணநலனும் பார்த்திங்கன்னா இழந்ததை பற்றி எப்போதுமே கவலைப்பட போகிறது கிடையாது. இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா ஒரு வளத்தையும் கொடுத்து எல்லா நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு பெரிய தோல்வியை கடந்த ஒரு 7 வருடங்களாக கொடுத்துருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது. என்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனைகள். பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கூட இந்த 7.5 சனியின் பொழுதுல அந்த பதவியினுடைய மதிப்பு எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் என்னுடைய அங்கே கௌரவமும் தன்மானமும் பாதிக்கப்படும் போது அதை துச்சமாக நான் மதித்து அதை இழந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த பதவி புகழுக்கு ஆசைப்படாதவர்கள்னால் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா அந்த வாழ்க்கைன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தையே இழந்து நான் இருக்கிறேன், எனக்கு மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? ஏதோ ஒரு விதத்தில் வேலை சம்பந்தமாக சரி, அடுத்து ஒரு தொழில் சம்பந்தமாக சரி, குடும்பம் சம்பந்தமாக சரி, எல்லாமே வாழ்க்கை தான். வேலை, தொழில், குடும்பம், குழந்தைகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. முதல்ல இந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு உங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் அவர் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் நீங்கள் ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஒன்றா இருக்க போகுது. யாராக இருந்தாலும் சரி, மகர ராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புகழில் இருந்தாலும் சரி, எவ்வளவோ பெரிய ஒரு அமைச்சர்களாக இருந்தாலும், ஒரு பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாலும், ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை இடமாற்றம் செய்கிறதுன்றது இங்கே இந்த இடத்துல ஒரு உறுதியான ஒன்று. அந்த இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வாழ்க்கை முன்னேற்றம்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். இல்லை நான் இடமாற்றம் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த இடம் தான் எனக்கு சாஸ்வதம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதில் சில தோல்விகளை சந்திக்க தயாராக இருந்துக்கோங்க. இப்போவே தயாராக ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயங்களே கற்றுக் கொடுக்கும். இன்னும் இவ்வளோ வருஷம் கற்றுக்கிட்டது காணாதுன்னு இப்போவும் நீங்கள் இடமாற்றம் செய்யாமல் அங்கே தான் இருக்க போகிறேன்னிங்கன்னா இன்னும் விஷயங்களை அந்த சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பார். அதனால் இந்த சனி பகவான் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு செய்யக்கூடிய முதல் அதிரடி மாற்றம் இடமாற்றம் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானினுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம். ஒவ்வொரு ஜாதக வாரியாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் முக்கியமான. ஒரு காதலினுடைய வெற்றியை குறிப்பது, ஒரு குழந்தை பேர் அமைப்பை குறிப்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை கொடுப்பதும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசி என்பர்களுக்கு காதல் வெற்றிகள், அடுத்து குழந்தை சம்பந்தமான ஒரு பாக்கியங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா ரிஷப ராசி தான் உங்களுடைய 5ஆம் இடம். அப்படின்ற போது வருமான வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு வருமானம் சம்பந்தமான சில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வேலையில் நிரந்தரமின்மை கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு
கடந்த 7 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியாவது உறுதியா மாறி இருப்பீங்க. அப்படி மாறாத மகர ராசி என்பர்கள் அந்த இடத்துலயே, அந்த அலுவலகத்திலேயே வேலை செஞ்சு ஒரு வழியா ஆயிருப்பீங்க. ஐயோ, நான் வேற இடம் மாறி இருந்தா கூட பெருசா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன் போல இருக்கு. ஆனா இடமாற்றம் செய்யாம நான் இருந்தது ஒரே இடத்துல இருந்தது, என்னுடைய தன்மானம் போச்சு, என்னுடைய இது போச்சு, அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, இனிமேல் நான் அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ரீதியாக அந்த வேலையில இவ்வளோ தொந்தரவுகளை அனுபவிச்சிருக்கிறீங்க. அதனால ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு நிரந்தர ஒரு வேலைன்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு 7 வருஷமாக காதல் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கு திருமண முயற்சியில் நாங்கள் ஈடுபட போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் திருமணம் செஞ்சுக்கலாமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் இந்த திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த வாழ்க்கை கிடைக்க போகுது, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. பணம் பொருள் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, மகர ராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அடுத்து தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள், சின்ன சின்ன விரயங்கள், அதாவது சில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, மார்க்கெட்டிங்க்கு சில செலவுகளை நீங்கள் செய்து அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஏதாவது ஒரு சின்ன விரயங்கள் இருந்தால் தான் அந்த தொழில் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்க போகுது. இந்த மாதிரியான விஷயத்தில், தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய கவனங்கள் இருக்கணும். சில பேர் நாங்கள் புதுசாக தொழில் 7.5 சனி முடியட்டும், நாங்கள் தொழில் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சுய ஜாதகத்தை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய முழு பலன்களும் தெரிய வரும். இப்போல்லாம் 7.5 சனி முடிஞ்சோடனே நாங்கள் தொழில் செய்யணும் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் அந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டீங்க, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமா, இந்த தொழில் செய்கிறதுனால இவ்வளோ பாதிக்கப்படுவீங்க, இவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வம் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஜாதகத்தை பார்க்கும்போது. அதனால் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தொழில் முயற்சிகளில் ஈடுபடுறவங்க தாராளமாக இதை செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவு விரிசல். நிறைய மகர ராசி என்பர்கள் எதை இழந்தாங்களோ இல்லையோ, குடும்பத்தை, ஒரு உறவுகளை கண்டிப்பாக இழந்திருப்பாங்க. அதாவது யார் மீது பாசமாக இருந்தீங்களோ, மனைவி மீது பாசமாக இருந்தீங்கன்னா மனைவி உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அடுத்து அம்மா மீது அப்பா மீது பாசமாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சொற்களே கடுமையாக உங்களை தாக்கியிருக்கோம். யாருக்காக நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்ந்தீங்களோ, தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பிழம்பு மாதிரி அந்த வார்த்தைகளை வீசும்போது உங்களுடைய வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவிற்கு உறவுகள்னால நிறைய ஒரு பாரத்தை சுமந்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு உறவுகளில் ஒரு சுமூகமான ஒரு முறைகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஏற்கனவே பிரிந்த தம்பதிகள் பிரிந்து போயாச்சு, இனிமே சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியில் பிரிந்த உறவுகள் சேரவே சேராது. இது யார் என்ன சொன்னாலும் சரி, சேரவே சேராது. ஏன்னா 7.5 சனியில் யார் கட்டுக்கோப்பாக இருந்து தன்னுடைய உறவுகளை பாதுகாத்து வந்தாங்களோ அவர்களுடைய உறவுகள் மேம்படுமே ஒழிய பிரிந்த உறவுகள் என்றைக்குமே சேராது. ஏன்னா 7.5 சனியாகப்பட்டது உங்களுக்கு புகட்டிய பாடமே மட்டுமே ஒழிய அந்த பிரிந்த உறவுகளோ, இழந்த பொருட்களோ, இழந்த பணங்களோ திரும்ப வரவே வராது. இது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க மகர ராசி என்பர்கள். பிரிந்த உறவுகள் சேர்ந்துரும் நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம் மேடம், ஆனாலும் சேரவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால 7.5 சனியில் பிரிந்த உறவுகள் என்றைக்குமே சேராது. அது சனி பகவானா கொடுத்த உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தான் அவரே பிரித்து விட்டுருக்காரு. திரும்ப போய் நீங்கள் அதை சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேராது. மேடம் குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்கள பிரிஞ்சு இருக்கிறேன், நான் எப்படி சேராமல் இருக்க முடியும்
முடியும் அப்படின்னு கேட்குறவங்க, குழந்தைகளோடு உங்களுக்கு சேர்வதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் இருக்கான்றதை நீங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். நாங்கள் டைவர்ஸ் பண்ணலை ஆனாலும் சேர்றதுக்கு முற்படுறேன், நான் எதுவுமே ஒரு முயற்சிகள் எடுக்கலை பிரிவதற்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக சேருவதற்கு உண்டான ஒரு நேரம் வரும். டைவர்ஸ் ஆகி திரும்ப நான் சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேர முடியாத ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இப்படி பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த சனி பகவான், நீங்கள் எந்த இடத்துல இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைச்சிருமா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு புது வாழ்க்கையை தான் நீங்கள் இனிமேல் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி பழைய வாழ்க்கையை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.